ஆரம்பத்தில் கடவுள் மண்ணிலிருந்து முதல் மனிதன் ஆதாமை உருவாக்கினார். அவரின் மூச்சால் ஆதாம் உயிர் பெற்றான். ஆதாம் தனியாக இருக்காதபடி கடவுள் அவனுக்காக ஏவாளை உருவாக்கினார். ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். அங்கே அமைதி, அன்பு, சந்தோஷம் நிறைந்திருந்தது. கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று. அந்த மரம் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் கடவுள் அது தடை செய்யப்பட்ட ஒன்று என்று சொன்னார். ஏவாள், இந்த தோட்டம் அழகாக இருக்கிறது இல்லையா? ஆனால் நாம் இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. அது ஏன்? உண்மையில் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? அது என்னை இறக்கச் செய்யும் என்று சொல்லப்பட்டது. நீ சாப்பிட்டால் உன் கண்கள் திறக்கும், நீ நன்மை தீமை அறிந்து தேவனை போல் இருப்பாய். இந்த கனியை எடுத்தேன். இது உண்மையில் அறிவு தருகிறது. பிறகு அவள் அந்த கனியை ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை சாப்பிட்டான். அவர்களின் கீழ்ப்படியாமையால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியதாகியது. ஆனால் கடவுளின் அன்பு எப்போதும் அவர்களுடன் இருந்தது.